அதாவது 25ஆம் தேதி எவிடன்ஸ் கதிர் அவருடைய அழைப்பை ஏற்று நாங்க போய் பாட்ஷா நீதிபதி அவரை சந்திக்கிறோம். சந்திக்கும் போது அவரையும் அழைத்திருக்கிறார் எவிடன்ஸ் கதிர் அவர்கள். அவருடைய ஆசை என்னன்னா 2 பேரும் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் நினைக்கிறேன். அப்புறம் சொல்றாரு ஏன்ட்டு அவர் வருவார் ஏன்ட்டையும் சொல்ல, நான் வருவேன்னு அவர்கிட்டையும் சொல்லல. ஆனால் 2 பேருமே சந்திச்சு 2 பேருமே அந்த நேரத்தில் பேசிக்கிட்டான். அந்த போட்டாக்களை தான் இப்போ எடுத்து போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் தம்பி தானே, நமக்கு அவருக்கு எந்த பெருசாக முரண்கள் இல்லை. நட்பு முரண் தானே, பகை முரண் என்பது வேற. பகை முரண் என்பது டோட்டலாகவே எதிரி. இது நட்பு சார்ந்த முரண். ஒரு குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பி சண்டை வர்ற மாதிரி ஒரு சில சண்டைகள் வந்திருக்கலாம், பிரச்சனை வந்திருக்கலாம். அது இப்போ தீர்வாகி விட்டது. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அவரும் பெருசாக அதை பற்றி எதையும் சொல்லலை, நானும் எதுவும் அதை பற்றி பெருசாக பேசலை. அதை நமக்கு தெரியாமே சில பேர் யதார்த்தமாக அவங்க எடுத்து லைவில் போட்டாங்க. அது வைரலாக இப்போ பரவிக்கிட்டு இருக்கு. அது ஒன்றும் நல்லது, நல்ல விஷயங்கள் தான், அது ஒன்றும் இல்லை. பட் நீ முதல்ல கேட்ட கேள்வி நான் ஒன்று சொல்ல விட்டேன். நீ உதயநிதியை பத்தி கேட்டீங்க சரிங்களா? நம்ம அப்படியே நம்ம கடந்து வந்துட்டோம். ஏன் கடந்துட்டோம்னா பாவம், ரைட்டா? அவரை ஏதோ சொல்லுவாங்க பால்டாயில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம அவ்வளவுக்கு அவரை கேவலப்படுத்தி பேசணும் தேவையில்லை. பட் அவர் எப்போ பார்த்தாலும் சோபான்னு பேசிகிட்டே இருக்கிறாரு.